குடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். கிஷன் கோ. ஏய் அவியனா நோ. no 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 no. Go back. பிரதீப். No. Go back. கிஷன் எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமோ எடுத்துரு கிஷன். They're just looking for. ஏய் door lock பண்ணு மோடு. பண்ணியாச்சு. ஓ ஏ மாமா காலடி யாராவது. கிஷன் எவ்வளவு முன்னாடி போகாதீங்க, பின்னாடி போங்க. No problem, பின்னாடி போங்க. What is happening? There are a lot of cars. ஓடி வருகிறான் உதயசூரியன். இல்லை, இந்த பாட்டு எங்கே நம்ம நாகூர் அனிஃபாவோட பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த பாடல் உண்மையிலேயே சென்னை வீதிகளில் அரங்கேறி இருக்கிறது. எங்கே அப்படின்னாக்க, நம்ம 26ஆம் தேதி நம்ம முத்துக்காடு ஈசிஆர் சாலையில் முத்துக்காடு அருகில் ஒரு குடும்பம் அவங்க காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க காரில் போயிட்டுருக்கும்பொழுது, அது நள்ளிரவில் கிட்டத்தட்ட 2 மணி வாக்கில் அவங்க வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்படின்னும் பொழுது காரை வழிமறித்து, அதாவது காரை வந்து போயிட்டுருக்கும் பொழுதே காரை வழிமறித்து ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார் பார்த்திங்கனாக்க திமுக கொடி பொருத்திய கார் வந்து நடு ரோட்டை அப்படி குறுக்க 90 டிகிரிஸில் குறுக்க நிறுத்தி வழி மறிக்குது அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு அவ்வளோ துணிச்சல் இருக்க முடியும்ன்ட்டு. திமுக கொடி பொருத்திய கார் பின்னால் இன்னொரு கார் வந்து நிற்கிது. அது என்ன காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது தார். இந்த தார் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இங்கே அண்ணா அறிவாலயம்னே வருது பாருங்கள், இவங்க சம்மந்தப்பட்டதுனால. நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அதை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரனும் இதே மாதிரி ஒரு தாரை வைத்திருந்தார். அந்த தார் யாரோடைய தார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த தாருக்குள்ளே யார் அந்த சார் அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக கேட்கப்பட்டது. இந்த தாருக்குள்ளேயும் அந்த சார் இருந்தாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் புதிய சார்கள் இருந்தார்கள். யார் அந்த சார்கள் என்றால், திமுக கொடி பொருத்திய காரில் கெத்தாக உட்காந்துருந்தாங்க. யார்? எல்லாம் நம்ம கழக உடன்பிறப்புகள். அவர்களை உறுப்பினர்கள் என்று சொல்லலாமா, அனுதாபி என்று சொல்லலாமா, வேறு ஏதாவது புதிய பெயரில் சொல்லலாமா? ஏன்னா அவர்கள் உறுப்பினர் கிடையாது, அவர்கள் அனுதாபி. அதாவது மனைவி கிடையாது, துணைவி அப்படின்னு சொல்கிற மாதிரி. உறுப்பினர் கிடையாது, அவர்கள் அனுதாபிகள் அப்படின்ட்டு. இந்த அனுதாபிகள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அனுதாபிகளோ கழக உடன்பிறப்புகளோ அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அதிலிருந்து ஒருத்தன் ஓடி வரான் இந்த காரை நோக்கி. விட்டா அடித்து உடச்சிருவான் போல இருக்குது. அதோடு விட்டார்களா என்றால் விடவில்லை. அங்கிருந்து துரத்தி செல்கிறார்கள். எங்கே? அவங்க வீடு வரைக்கும், காணத்தூரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடு வரைக்கும், இல்லம் வரைக்கும் இவர்கள் துரத்தி செல்கிறார்கள். எதற்காக விரட்டி செல்கிறார்கள் அப்படின்றது கேள்வி. இப்போ இந்த சம்பவம் நடந்த உடனேயே காவல் நிலையத்திற்கு அவர்கள் செல்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த பெண் அடுத்த நாள் காலையில், ஏன்னா அன்றைக்கி வந்து அங்கே மேலே இருந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் கீழே வந்துடுறாங்க. ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நெய்பர்ஸோ எல்லாம் வந்துடுறாங்க, கீழே வந்துடுறாங்க. இவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அவங்க காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஒரு சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் வந்து ரசீதுன்றது நீங்கள் உங்களுடைய புகாரை கொடுத்தது நாங்கள் பதிவு செய்து விட்டோம் அப்படின்றது தான். புகாரை பதிவு செய்திருக்கிறார்கள், முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யலை. இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இது எப்படி வெறும் ஒரு சிஎஸ்ஆரை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கொடுத்துருக்கிறார்கள். இந்த விஷயம் நடந்து ஒரு 2 நாட்கள் அப்புறம் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்ற ஒரு சூழலில் இவங்க கேட்க போய் அவங்களுக்கு ப்ரெஷர் வருது. இது பூதாகாரமாக போகிறது அப்படின்ற தகவல் எப்படியோ கசிந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மிரட்டுறாங்கன்றத விட அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காவல்துறை பணிக்கப்படுகிறது அப்படின்றத ரொம்ப உள்ளபடியே வருந்த வேண்டிய ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் காவல்துறையை நீங்கள் எந்த அளவில் குறை சொல்ல முடியும்? இந்த சம்பவம் நடந்ததுக்கு நீங்கள் காவல்துறையை குறை சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது நள்ளிரவில் நடக்குது, 2 மணிக்கு நடக்குது, ஏதோ ஒரு ரோட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. இது காவல்துறை எப்படி நீங்கள் குறை சொல்வீங்க? ஆனால் சம்பவம் நடந்த உடனேயே இதே வேறு ஒரு நபருக்கு எதிராக, ஒரு சாமானியனுக்கு எதிராக இருந்திருந்தால் எப்படி இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கும். அதுவும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நடந்து இதில் காவல்துறை மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்ற நிலையில் தைரியமாக இப்படி ஒரு திமுக கொடியை போட்ட ஒரு காரில் வந்து காரை மறித்து இந்த மாதிரி அத்துமீறல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு குழந்தை வேறு இருக்குது அந்த காரில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காரில் அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி இந்த மாதிரி இந்த அத்துமீறலை அனுமதித்தீர்கள் அப்படின்ற கேள்வி வருது. இப்போது இதற்கு
இவர்கள் என்ன பதிலை வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த புகார் கொடுத்தவர்களுக்கு நிர்பந்தங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு தகவல் வருது. நமக்கு வரக்கூடிய தகவல், உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று, நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு அஷ்யூரன்ஸை இன்று காலை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வருது. இது ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டிய தகவல், நமக்கு வரக்கூடிய தகவல். ஆனால் நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறை எதற்காக போய் அவங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லை அவங்க போய் எதுக்காக இதை பற்றி பேசணும்? குற்றம் செய்தது, அதில் இந்த செயலில் ஈடுபட்டது திமுக பொறுக்கிகள். ஏன் எங்களது கௌரவமான, எங்களது மரியாதைக்குரிய காவல்துறையை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அவங்க ஏன் போய் அங்கே நிற்கணும்? அவங்க ஏன் போய் சமாளிக்கணும்? நீங்கள் எல்லா அத்துமீறலையும் செய்வீங்க, சமாளிக்கிறதுக்கு காவல்துறையா? அப்போ காவல்துறையை நீங்கள் பகடைக்காயாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அவங்கள உருட்டுறீங்க? அவங்க தலையை ஏன் உருட்டுறீங்க? அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு சார்ந்து பல பிரச்சனைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டு யாரும் தலையிடாதீங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்திருந்தால், திமுக கொடியாவது வேறு ஒரு கொடியாவது தூக்கிட்டு வாங்கடா அவங்களன்ட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த பசங்களை தூக்கிட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க காவல்துறை. ஆனால் அந்த நடவடிக்கையில் ஈடுபட முடியாமல் போவதற்கான காரணம் என்ன? திமுக கொடி. அப்போ திமுக கொடியை போட்டிருந்தால், திமுக கொடியை வைத்திருந்தால் எந்த விதமான அத்துமீறலும் ஈடுபடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது இவர்களுக்கு புதிதா என்றால் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்போ? கருணாநிதி ஆட்சி காலத்திலேருந்து நம்ம சொல்லலாம். இந்த ஆட்சியிலேயே நம்ம பல உதாரணங்களை சொல்லலாம். கருணாநிதி ஆட்சி காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திருப்பி நினைவுபடுத்துகிறேன். சென்னை உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் வெளியில் அந்த பார்க்கிங்கில் கார் நிற்குது. கார் நின்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கூர்க்கா அவர் என்ன பண்ணுறாரு, கார் நிற்குதுனால சரி பார்க்கிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோன்னு வெயிட் பண்ணுறாரு. கார் திறக்க மாட்டேங்கிறாங்க. சரி திறக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. 10 நிமிடம் ஆனது, கதவு திறக்கலை. சரின்னு அவர் கிட்டே போயிட்டு, நீங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கீங்களா? இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் இங்கே பார்க் பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் இங்கே பார்க் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருந்த ஆசாமி, உள்ளுக்குள்ளே ஒரு ஆசாமி இருந்தார், கூட ஒரு பெண்மணியும் இருந்திருக்கிறார். நான் என்ன வேணாலும் பண்ணுவோம், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாப்புல. மிரட்டிட்டு திருப்பி கண்ணாடியை தூக்கிட்டாப்புல. திருப்பி கார் அப்படியே நிற்குது. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே நிற்குது. அப்படின்னும் பொழுது திரும்பி அந்த குறுக்கா சார் இங்கே நீங்கள் பார்க் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஏதோ பாவம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கலந்துரையாடலில் இருந்திருக்காங்க, முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, முக்கியமான மேட்ரு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு வச்சுப்போம். அப்போது உடனே அவர் திரும்பி கதவை தட்டி, சார் நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த ஆள் டென்ஷன் ஆகி, நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக கண்ணாடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அது மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கும், நீ இந்த மாதிரி சும்மா உள்ளே நோண்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதமாகி அந்த நபர் கோபத்தில் டேஷ்போர்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து சுட்டுறார். தெய்வாதீனமாக அந்த குண்டு அந்த இவன் மேலே பாயலை, அந்த குர்கா மேலே பாயலை, செவுரில் பாஞ்சிருது. அந்த குர்கா உயிர் தப்பி விடுகிறார். இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த விவகாரம் வெளியே வெடித்து விடுமோ என்பதற்காக சமரசம் செய்வதற்கு ஒரு அதிகாரி அனுப்பி வைக்கப்படுகிறார். யார் அந்த அதிகாரி தெரியுமா? அன்றைய தினம் ஏடிஜிபியாக இருந்த ஜாஃபர் சேட் அனுப்பி வைக்கப்படுகிறார். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஏடிஜிபி ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் இருக்காரா? ஏன் இது நடந்தது அப்படின்னா, அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதியுடைய பேரன் குணாநிதி அப்படின்ற ஒருத்தன். ஒவ்வொருத்தன குடும்பத்தில் தான் ஏகப்பட்டது இருக்குது, அதில் ஒன்று குணாநிதின்னு ஒன்று. அந்த குணாநிதி செய்த இந்த செயலுக்காக துப்பாக்கியால் சுட்ட அந்த செயலை மறைப்பதற்கு, அதை சமாளிப்பதற்கு அந்த ஏடிஜிபியை அனுப்பி வைக்கப்பட்டார். ஏன் இந்த கனெக்ஷன் இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறோம்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். கருணாநிதி காலத்திலேயாவது கருணாநிதி வழித்தோன்றல்கள், கருணாநிதியுடைய வாரிசுகளில் அந்த பெரிய ஆக்டோபஸ் குடும்பம் இல்லையா, இந்த நீண்ட நெடிய கூடிய ஆக்டோபஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணால் அதுக்கு காவல்துறையினர் போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் நிலைமை. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்ட்டு. எப்படின்னா, அன்றைக்காவது கருணாநிதிக்கு பிறந்தது இல்லை அதுங்களுக்கு பிறந்தது அப்படின்னு அதுங்களுக்கு பிரச்சனைனா தான் போய் நின்னாங்க. இன்றைக்கி திமுக கொடி வைத்த காரை வைத்திருந்தாலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. தார் காரில் திமுக கொடி பொருத்தி ஞானசேகரன் அத்துமீறல்களில் ஈடுபடலாம். அன்பு தம்பி அவர் ஞானசேகரன் இல்லையா, அப்பாவுடைய அன்பு தம்பி
வேறு யார் யார் திமுகவுடைய மிகப்பெரிய புள்ளிகள் சார்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து என்னென்ன உறவுன்றது நமக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி இங்கேயும் யார் அந்த சார்னு அன்னைக்கு, யார் அந்த கார் என்பது இன்றைக்கி, பின்னால் ஒரு தார் அதுவும் நிற்கிது. அதாவது அப்படி மறிக்கிறாங்க, இந்த கார் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு. இப்படி நடந்திருக்கின்ற சூழலில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னாக்க, இந்த சம்பவம் நடந்திருக்கு 26ஆம் தேதி, நாங்கள் இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். ஏன் 26ல் இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல? ஏன் வீடியோ வெளியே கசிந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க? நான் சொல்கிறேன், அந்த வீடியோவை அவர்கள் கசிய விட்டதற்கு காரணமே நீங்கள், அதாவது கசிய விடலை, அந்த அட்வொகேட் ஓப்பனாக வந்து போட்டார். அது போட்டதுக்கு காரணமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை என்பதனால்தான். ஏன் இந்த 3 நாள் அவகாசம்? யாரை வந்து காப்பாற்றுவதற்காக நீங்கள் இதையெல்லாம் செய்கிறீர்கள்? இந்த பொறுக்கிகளுக்காக நீங்கள் ஏன் கெட்ட பெயர் வாங்குகிறீர்கள்? இதுதான் நான் காவல்துறையை நோக்கி கேட்பது. காவல்துறையின் மீது மற்றற்ற மரியாதை, அதாவது ஒரு 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 மிகப்பெரிய மரியாதை இருக்கின்ற காரணத்தினால தான் நான் இதை சொல்கிறேன். இதை நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் இதற்கு பலிகடாக வேண்டும்? மக்களுடைய கோப பார்வை உங்கள் மீது தானே வருகிறது. ஆனால் அயோக்கியத்தனத்தை செய்தது திமுக பொறுக்கிகள், திமுக காலிகள். அவர்களுக்காக நீங்கள் ஏன் கூனி குறுக வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. மக்கள் மன்றத்திலும் நீங்கள் கூனி குறுக வேண்டியதாகிறது, நீதிமன்றத்திலும் நீங்கள் கூனி குறுக வேண்டியதாகிறது. இது ஏன் நடக்க வேண்டும்? இதுதான் நம்முடைய கேள்வி. இப்போ அந்த வழக்கை நாங்கள் எடுக்கிறோம், இதற்கு நாங்கள் 3 தனிப்படைகளே அமைத்திருக்கிறோம்னு போஸ்டர் மேலே செருப்பால் அடித்த பாட்டி மீது 4 தனிப்படைகள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பொறுக்கிகளுக்கு 3 தனிப்படைகளாம். அது எப்போ சம்பவம் நடந்து 3-4 நாட்களுக்கு அப்புறம், இந்த விஷயம் பூதாகரமானதுக்கப்புறம் நீங்கள் அதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கலாமே. நீங்கள் நினைத்திருந்தால் 10 நிமிடத்தில் நீங்கள் தூக்கி விடலாம். யார் வீட்டிற்குள்ளே வேண்டுமானாலும் அத்துமீறி நுழையலாம் நீங்கன்ற ஒரு சூழல் தானே இன்றைக்கி இருக்குது. யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு நிலை தானே இருக்குது. ஏன் அந்த அதிகாரத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம்னே வச்சுப்போம், ஏன் அந்த அதிகாரத்தை, அது ஆக்சுவலி அத்துமீறல், ஆனால் நீங்கள் அதை அதிகாரமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். சரி, ஓகே. 8 கோடி மக்கள் இருக்காங்க, 7.5 கோடி மக்கள் இருக்காங்க. இந்த மக்களை வந்து 1.5 லட்சம் காவலர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் சில கூடுதல் அதிகாரங்கள், சட்டத்தையும் மீறி சில அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும்ன்றதை நானும் ஒத்துக்கிறேன். என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஒத்துக்கிறேன்றதோட புரிஞ்சிக்க முடியுது. யார் வீட்டுக்குள்ளே வேணும்னாலும் சென்று நீங்கள் அத்துமீறலாம். யாருடைய இது கம்ப்யூட்டராக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எதை வேண்டுமானாலும் தூக்கிட்டு வரலாம். இப்படியெல்லாம் உங்களுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கும் பொழுது அதை ஏன் இந்த காலிகள் பொறுக்கிகள் மீது நீங்கள் பயன்படுத்த மறுக்கிறீர்கள்? திமுக கொடி இருக்கின்ற ஒரு காரணத்தினாலேயா? அப்போது இங்கே சுதந்திரமாக இந்த காவல்துறை செயல்படலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் கடந்த இந்த ஒரு சில நாட்களிலே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். அதாவது வேங்கை வயல், யார் புகார் கொடுத்தார்களோ அவர்களே தான் அந்த குற்றச்செயலை செய்திருக்கிறார்கள் என்று அந்த வழக்கை இப்பொழுது திசை மாறி இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம், யார் புகார் கொடுத்தார்களோ அவர்கள் தரப்பு தான் அந்த எஃப்ஐஆரை வெளியே விட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கசிய விடப்பட்டது. இன்றைக்கு இந்த ஈசிஆர் விவகாரத்தில் அந்த பெண் போய் காரை போய் இடிச்சிட்டாங்க, காரை உரசி விட்டார், அதனால் தான் அவர்கள் துரத்தி கொண்டு சென்றார்கள். காரை உரசினால் இப்படி துரத்திட்டு வருவீங்களா? இப்படி தான் வீடு வரைக்கும் வந்து கலாட்டா பண்ணுவீங்களா? இதான் நம்புற மாதிரி இருக்கா? இதை சொல்லி வைத்தார் போல இந்த சைபர் கூலிகள், திமுகவுடைய சைபர் கூலிகள் ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டை எல்லா இடத்துலையும் பரப்புகிறாங்க. அதாவது அந்த பெண் மீது தான் குற்றம். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மணிக்கு உனக்கு என்ன வேலை வெளியில், முத்துக்காட்டில் உனக்கு என்ன வேலை 2 மணிக்கு அப்படின்வாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலி அவங்க குடும்பத்தோடு போயிருக்காங்க. ஒரு குழந்தை, கை குழந்தையும் வேறு இருந்ததாக சொல்கிறாங்க. இப்படி யார் வந்து புகார் கொடுக்கணும்னு வராங்களோ அவங்க மீதே திருப்புறது. நீ ஏன் புகார் கொடுக்க வர? ஏன்னா நீ வந்தனா நீ தான் குற்றவாளின்னு சொல்லிடுவேன். இப்போ ஒரு கையை பிடிச்சி இழுத்தாமத்த அப்படின்னு ஒரு பெண் வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனால் புகாரை மாற்றிடலாம். கையை கொண்டு போய் நீ தான் கொடுத்தாய் அப்படின்னு மாற்றிட வேண்டியது தான். பிக் பேக்கெட் அடிச்சிட்டான் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, 3 பர்ஸை கொண்டு போய் அவன் பாக்கெட்டில் நீ தான் வச்ச அப்படின்னு மாற்றிடலாம். இப்படி யார் புகார் கொடுக்க வந்தாலும் அவர்களே குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்படுவார்கள் என்றால் எதற்காக இங்கே காவல்துறை, எதற்காக இங்கே நீதித்துறை, என்ன மாதிரியான நீதி பரிபாலனம்? இத்தனைக்கும் அந்த பொறுக்கிகள் பிடிபடவில்லை. இதுவரைக்கும் பிடிபடாத பொழுது காவல்துறை எப்படி அந்த முடிவுக்கு வந்தது? கார் இடித்தது, உரசியது, இந்த தகவல்லாம் எங்கிருந்து காவல்துறைக்கு வந்தது?
பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து யாரோ தொடர்பு கொள்கிறாங்க, அந்த ஆடியோவும் வெளியில் வந்திருக்கு. அந்த ஆடியோவில் மிக தெளிவாக சொல்கிறாங்க, நான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க, கார் உரசியதாகவோ மோதியதாகவோ அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலைன்னு அவங்க திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. அப்போது யார் வந்து இந்த விஷயத்தை வெளியிடுகிறார்கள்? எப்படி காவல்துறைக்கு இந்த கார் இடித்தது உரசியது என்ற தகவல்லாம் வந்தது? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிடிபடவில்லை, பாதிக்கப்பட்டவர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போது பாதிக்கப்பட்டவர் சம்பவம் அந்த மாதிரி காரை இடிக்கலைன்னு சொல்கிறாங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிடிபடவில்லை என்றால் காவல்துறைக்கு இந்த தகவல் எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இனி வரும் நாட்களில் கிடைக்கும்னு நம்புவோம். ஆனால் இதையெல்லாம் மீடியா கையில் எடுக்குமா என்றால் எடுக்காது. வேறு ஒரு டெக் டைவர்ஷன் அப்படின்ட்டு வேறு ஒரு விஷயத்தை நோக்கி செல்வார்கள். சீமான் இலங்கையில் உண்டது ஆமைக்கறியா அல்லது கோஸ்கரியா? முட்டைகோஸ் சாப்பிட்டாரா அல்லது ஆமைக்கறியை தான் சாப்பிட்டாரா? இதெல்லாம் விவாதிப்பார்கள். ஏன்னா அதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். இது போன்ற விஷயங்கள் அவசியமே இல்லை அப்படின்ற நிலையில் இன்றைக்கி அவலமான நிலையில் மீடியாவும் இருக்குது. அப்போ இந்த மாற்று ஊடகங்கள் வாயிலாக இந்த தகவல்களை உங்கள் முன்னால் வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட வெளில வந்திருக்கோம். அந்த வீடியோவில் மிக தெளிவாக இந்த தகவல் பதிவாகியிருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தொடர்பு இருக்கின்ற அந்த வக்கீல் பேசியிருப்பார். அதையும் பார்த்துருப்பீங்க. இதையும் பாருங்கள். நான் இந்த இடத்துல இவர்கள் இதைத்தான் செய்தார்கள் அதைத்தான் செய்தார்கள் அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான், காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதியுங்கள். அதை இந்த ஆட்சியாளர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ இதில் பலிகடாவது காவல்துறை. அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய திமுக கருங்காலிகளை, இந்த பொறுக்கிகளை நாம் எத்தனை நாட்களுக்கு சகித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றத மக்களுடைய பார்வைக்கு விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.